கடந்த வெள்ளிக்கிழமை வெள்ளை மாளிகையில் ஓவல் அலுவலகத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புடன் தகராறில் ஈடுபட்டதற்காக உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி கவலை தெரிவித்தார். மேலும் அந்த சந்திப்பு ஒரு கூட்டத்தை போல் நடைபெறவில்லை என அவர் கூறினார். இந்த சம்பவத்திற்கு வருத்தம் தெரிவித்த ஜெலன்ஸ்கி நிலைமையை சரி செய்ய வேண்டிய நேரம் இது என்றார். அதே நேரத்தில் நீடித்த போரை யாரும் விரும்பவில்லை என்பதோடு அமைதிக்கான உக்ரைனின் விருப்பத்தையும் அவர் வலியுறுத்தினார். மேலும் நிரந்தர அமைதியை ஏற்படுத்திக் கொள்வதற்கு பேச்சுகளில் பங்கேற்பதற்கும் உக்ரைன் தயாராக இருப்பதாக அவர் கூறினார். உக்ரைன் மக்கள் நீடித்த அமைதியை பெறுவதற்கு அதிபர் டிரம்பின் தலைமையின் கீழ் உறுதியளிக்கும் தனது விருப்பத்தையும் ஜெலன்ஸ்கி தெரிவித்தார். உக்ரைனுக்கான ராணுவ உதவியை தற்காலிகமாக நிறுத்துவதற்கான அமெரிக்காவின் முடிவை தொடர்ந்து போரை முடிவுக்கு கொண்டு வர சில தொடக்க நடவடிக்கைகள் எடுக்கப்படலாம் என்ற திட்டத்தை ஜெலன்ஸ்கி கோடிட்டினார். கைதிகளை விடுவிப்பது, ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன் தாக்குதல்கள், மின்சக்தி மற்றும் குடிமக்கள் உள்கட்டமைப்புகளில் குண்டுவீச்சு தாக்குதல் மற்றும் கடலிலும் தாக்குதல் நடத்துவதை நிறுத்துவதோடு உடனடி போர் நிறுத்தத்தில் ஈடுபடுவதும் இதில் அடங்கும். அதேவேளையில் ரஷ்யாவும் இதே போன்ற போர் நிறுத்த நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும் என்ற தனது விருப்பத்தையும் ஜெலன்ஸ்கி வெளியிட்டார்.